என்னப்பா? ஆ கையில் கயிறோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சாமி கிட்ட மந்திரிச்சு இறுக்கி கட்டினது. ஒவ்வொரு முடிச்சிலையும் தேவதைகளை மந்திரிச்சு கட்டினது. தேவதைகள்லாம் அங்கேயே இருக்கட்டும். ஆ ஆ. சீக்கிரம் போய் குளிச்சுட்டு வாங்க, கார்த்திகை விளக்கு ஏத்த நேரம் ஆயிடுச்சு. சரி. இதுவா? இதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அப்புறம் பொறாமையெல்லாம் ஒண்ணும் கிடையாதும்மா. நீ இங்க பாக்குறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அழகான பொம்பளை இதெல்லாம் கிடையாது. இங்க ஒரு அம்மன் இருக்கா. அவங்கள பார்த்தாதான் அத புரிஞ்சுக்க முடியும். என்ன ஒரு அழகு தெரியுமா? உங்க அம்மா மாதிரியே அவ்வளவு அழகு. ஆனா அவ்வளவு சுலபமா பாத்திர முடியாது. தேவி எங்க இருக்காங்க? இங்கதான் இருக்கா. இந்த கலாச்சாரத்தை ஒதுக்கி வச்சுட்டு வேற மதத்துல நீ கல்யாணம் பண்ணிட்ட. இருந்தாலும் பேர குழந்தைங்கள பார்த்ததும் என் மனசு நிறைஞ்சிருச்சு. ஆனா நீ இங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளவு நாள் ஆச்சு? நான் எல்லாரையும் எப்பவும் பார்த்துட்டு தானே இருக்கேன். கனவுல அது நானும் இந்த காட்டுல இருக்கிற மரங்களும் அழுது புலம்பி கூப்பிட்டதுனாலதான். இப்பதான் வந்துட்டோம்ல. ஆமா, வந்துட்டீங்க. ஆனா உன் முகத்துல இருந்த அந்த பழைய களை இல்லையே. என் பொண்ணு அந்த மாதிரி இருக்க மாட்டாளே. இங்க பாருங்க, சின்ன வயசுல நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு. அம்மாடி, இங்க கொஞ்சம் வாமா. இதோ வரேன். இந்த அழகி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? ரொம்ப யோசிச்சா என்ன ஆகும் தெரியுமா? சீக்கிரமாவே வயசாயிடும். அப்படியா? ஐயா, அப்போ என்கிட்ட பேச தெரியும். என் மேல உங்களுக்கு அப்படி என்ன கோவம்? என்ன கோவம்? கோவம் இல்லையா? கோச்சுக்கலையா? செல்லக்குட்டி, அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, போயிட்டு வாங்க. போலாமா? அம்மாடி,
என்னாச்சு? புதுசா பார்க்குற மாதிரி பார்க்குற? ம், இங்க வந்ததுக்கு அப்புறம் நீ நிறையவே மாறிட்ட. நான் அழகா இருக்கேனா? இது என்ன கேள்வி? நீ அழகின்னு சொன்னா நீ முதல்ல நம்புவியா? ம், உண்மையிலே உங்களுக்கு என்ன பிடிக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. நான் பார்த்தேன், சத்தியமா பார்த்தேன். சுபத்ரா, நான் சொன்னதை மட்டும் கேட்டா போதும். இது வரைக்கும் கேட்க மாட்டேன்னு சொன்னதில்ல. ம், அப்படி சொன்னா நாக்க அறுத்துருவேன். அறுத்தாலும் ஒண்ணு சேர்ற நாக்குதான் என்னோடது. ஆஹா, எங்க காட்டு. ம்? ம். ஏதோ சொல்ல வந்திருக்கார் போல இருக்கு இந்த கிறிஸ்டியானி. ம். அது ஒரு விஷயம் சொல்லணும். ம். ஆருத்ராவுக்கு அவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ, நானும் அதை சொல்லணும்னு தான் நினைச்சேன். உனக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. எறும்பே எறும்பே எங்க போற? குருவக்காட்டு குளத்துக்கு மீன் சாப்பிட போறேன். எப்போ வருவ? இப்ப வரேன். நீ என்னெல்லாம் கொண்டு வர? அப்பளம், பழம், பாயாசம். வா, நம்ம போய் பார்க்கலாம். அப்பா, என்னப்பா இது? இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம்ப்பா. சும்மா வேணா வித்தை காட்டிட்டு இருப்பாங்க. வாங்க போலாம். வித்தை காட்டுறது இல்ல சார். பிசாசுகளை ஒழிக்க ராணி அம்மா கொண்டு வந்த நஸ்ராணிங்க. 8 திக்கும் மந்திரம் சொல்லி கோவில் மணி ஓசையோட சொல்லக்கூடிய மந்திர வார்த்தைகள் தாக்க காத்திருக்க பிசாசுகளை ஓட வைக்கதா. இப்போ இது தேவைதானே? உன்கிட்ட ஏதாவது கேட்டோமா? நாங்க ஏதாவது உன்கிட்ட வந்து கேட்டோமா? கேட்கல. போடி. வாங்க. இவ்வளவு வருஷமா நிழல் மாதிரி நான் கூடவே இருக்கேன்ல. எனக்கு தெரியும் மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சில நேரங்கள்ல
வேற யாரோ, சில நேரத்துல வேற யாரோவா மாறி போன மாதிரி ஒரு மாற்றம். அதனால இப்போ என்னாச்சு? உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீ அங்க பாரு. நல்லா உத்து பாரு. ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. இது நம்ம ஆருத்ராவே இல்லை. என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்கன்னே புரியலையே. ஆருத்ரா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. என்னம்மா ஆச்சு உனக்கு? ரெண்டு எருமைங்களுக்கு 12 காலு. அதுக்கு பின்னாடி போற 2 காலை இறுக்கி மடக்கி வச்சிருக்க. அதை தாங்கி பிடிச்சிட்டு தான் அவன் நடந்து போறான். இந்த திருவாதிரி இப்ப எங்க இருக்கும்? திடீர்னு ஒரு நாள் திருவாதிரி காணா போச்சுன்னா என்ன நடக்கும்? முடிய வெட்டிட்டல்ல? அந்த கிறிஸ்டியானி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறானா? உண்மையிலேயே உன் பிரச்சனை தான் என்னம்மா? என்ன பிரச்சனை? எல்லாரும் சொல்றது எனக்கு தான் பிரச்சனைன்னு. எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு?